ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போது கிரைண்டரில் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 10 பல் பூண்டை போட்டு கிரைண்டரில் அரைச்சிடலாம். நாங்கள் 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு எடுத்துருக்கனால 10 மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி பருப்பு ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை சேர்த்திக்கோங்க. மிளகாய், சீரகம் எல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துடலாம். நிறைய தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இட்லி கூட செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு இதே வீடியோலேயே காட்டுறேன். இப்போ மாவை அரைச்சாச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம 2 வெங்காயம், கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா முருங்கை இலை, கருவேப்பிலை கூட சேர்த்தலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்திக்கலாம். நான் பாதி மாவு தோசைக்கு வச்சுருக்கேன், பாதி மாவு வந்து இட்லிக்கு வச்சுருக்கேன். தோசைக்கு ரொம்ப மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, போட வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கடாயை வச்சிடலாம். நல்லா காஞ்சதும் போட ஆரம்பிக்கலாம். நாம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துறதுனால மாவை ஃபஸ்ட்டு சென்டரில் ஊற்றிட்டு திருப்பினோன்னா அவ்வளோவா வராது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நெய் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மொறு மொறுன்னு தோசை சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற மாவில் 2 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தோசைக்கு எப்படி சேர்த்துனோமோ அதே மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் வேக விடலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான இட்லி ரெடி. இதுக்கும் தோசை காம்பினேஷன் மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வெறும் நெய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இட்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.